ஆணை ஏற்று இன்றைக்கு சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட செயல் வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய நேரங்கள் அத்தனையும் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கும் ஆலந்தூர் தொகுதிக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவித்த ஒரே ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு கடுமையாக உழைத்தீர்கள். உங்களுடைய உழைப்பு வீணாகவில்லை. இன்றைக்கும் அது மக்களுக்கு தெரிகிறது. காரணம் என்னவென்றால் நம்ம வெற்றியை இழந்திருக்கிறோம். இவ்வளவுதான, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலும் ஆலந்தூர் தொகுதியிலும் சென்னை மாநகராட்சி தேர்தல் வரப்போகுது. அதுக்கு 20 மாமன்ற உறுப்பினர் நம்ம ஒன்று தான் இழந்திருக்கிறோம். ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இழந்திருக்கிறோம். இப்போ சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலர் வரப்போறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் சோழிங்கநல்லூர்ல 7 தலைவருக்கு இருக்குது. ஊராட்சி கவுன்சிலர் இருக்குது, ஒன்றிய கவுன்சிலர் இருக்குது, மாவட்ட கவுன்சிலர் இருக்குது. அதையெல்லாம் இழக்கல. அதுக்காக தான் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பாராட்டக்கூடிய விஷயமாக தான் நான் கருதுகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருந்தது. உழைப்பு அதிகமாக இருந்தது, அதாவது நமக்கு பலன் கம்மியாக இருக்கிறது. இப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறோம், சும்மா உட்காந்து ஃபேன் காத்துல உட்காந்துட்டு ஏசி போட்டு உட்காந்துட்டு சம்பளம் வாங்கி வரவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கடுமையாக உழைப்பாங்க, சம்பளமே இல்லாம வருவாங்க. நம்ம இதுல எந்த கூடிய கேட்டகரியில் இருக்கிறன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம உழைப்பு நிறைய கொடுத்துட்டோம், சம்பளம் கம்மியாக வேணும், அந்த கதை தான் இது. அதனால இதை பற்றி யாரும் வருத்தப்பட தேவையில்ல. இதுக்காக யாரும் இல்லை. உங்களுடைய உழைப்பு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தெரியும். யாருக்கு தெரியுதோ தெரியலையா, நான் மாவட்ட செயலாளர் ஒரு வேட்பாளராக இருந்து பார்த்துக்கிறேன். ஆலந்தூர் வேட்பாளருக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் இங்க வர முடியாதவங்க நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளவு மாலைகள், எவ்வளவு ஆரத்தி, எவ்வளவு தேங்காய்கள் வாங்கி உடைச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கற்பூரம் ஏற்றிருக்கிறாங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான தீப்பொட்டி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அம்மா நைட்டி போட்டு துப்பட்டா மேல போட்டு தேங்காய் வாங்கி போகுது. தேங்காய் உடைக்கிற ஆர்வத்துல அந்த அம்மா கிட்ட தேங்காய் வாங்கி உடைச்சாங்க. அந்த அம்மா அப்படியே பாக்குது. நல்லா பாருங்க, நம்மளுடைய ஆர்வம் எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. அந்த அம்மா தேங்காய் தட்டி வாங்கறதுக்கு எடுத்துன்னு போயின்னு இருக்குது. ஆனா இங்க இருந்து உடையிட்டு இருக்கு. கல்பம் போறதுக்கா ஒரு இடத்துல இதை அப்படியே வாங்கி உடையுது. அந்த அம்மா தட்டி வாங்கறதுக்கு போதும், ஓடி போய் தட்டி இதை உடைக்கிறோம். அந்த ஓட்டு வந்திருக்குமா வராது. ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டு போகுது, நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். அது போல எவ்வளவு விஷயங்கள் நடந்துக்குது. நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி. இப்போ நம்ம இங்க வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு, நான் வெற்றி இழந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது. நான் வாழ்க்கையிலேயே எல்லா கஷ்டத்தையும் 5% தாங்குவேன். இன்னும் அதுக்கு மேல கூட உழைக்க தயாராகிறேன். நான் இன்னொரு கதை கட்டுவாரு. ஆனா இந்த தேர்தலில் படுற கஷ்டமும் தேர்தலில் கண்கூட பார்க்கறது, ஐயோ இனி அது மாதிரி வரவே கூடாது நான் நினைக்கிறேன். ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப எல்லாரும் நிறைய விஷயத்த நம்ம மனோஜ் சொன்னாரு, எனக்கு மைக் கொடுக்க மாட்டேன், நான் மைக் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இது மட்டும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்ம இழந்திருக்கிறோம். சோழிங்கநல்லூர் தொகுதியில சென்னை மாநகராட்சிக்கு 20 கவுன்சிலர் இருக்குது, ஊராட்சி மன்றத்துக்கு 7 இருக்குது. ஆலந்தூருக்கு 12 கவுன்சிலர், 10 தலைவர் இருக்குது. நான் ஒட்டு மொத்த பேருக்கு சொல்றேன், அத்தனை பேரை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆளுமை நான் பண்ணி கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் நாங்க கேஸ் பண்ணாங்க, எதுவும் தேவையில்லை. நான் உண்மையா சொல்றேன், என்ன நம்பனா நான் கண்டிப்பா ஜெயிக்க வைக்க முடியும். நான் தான் ஜெயிக்க முடியாது. நான் சொல்றேன்,
முடிஞ்சு போச்சே. ஒரு இதே உங்க மனசாட்சிக்கு எல்லாருக்குமே தெரியும், யாரும் மறுக்க முடியாது. நான் தான் ஜெயிக்க முடியாது, ஏன்னா நான் எல்லாரும் ஜெயிக்க வைப்பேன். உதாரணம் சொல்றேன், சென்னை மாநகராட்சியில 2022 சென்னை மாநகராட்சிக்கு 22 கவுன்சிலர் வச்சாங்க. இது 200 கவுன்சிலர் வச்சாங்க. நம்ம வந்து 8 கவுன்சிலர், இங்க 3 தலைவர், அங்க 3 தலைவர் ஜெயிக்க வச்சோம். அதுவே மிகப்பெரிய வெற்றி. நீங்க ஏன் வந்து எதையோ பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், நடந்து முடிந்ததை பத்தி எதுவுமே பேசாதீங்க, நடக்க போறத பத்தி பேசுங்க. இதான் உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, தம்பி ஒருத்தர் சொல்றாரு தேர்தலை நிறுத்தி வைப்பேன்னு. நான் என்ன சொல்றேன், உனக்கு இப்ப வயசு வந்து 51, நிறுத்தி வச்சு 5 வருஷம் ஆச்சுன்னா 56,000. உன்னுடைய பொருளாதாரம் போயிடும். என்னவோ நீ நாளைக்கு வைக்கட்டும் எலெக்ஷனு, நான் பார்த்துடலாம், சொல்லு பார்க்கலாம், கரெக்டா இல்லையா? நாளைக்கு வைக்கட்டும், அதெல்லாம் யாராவது இதுவா சொல்ல தப்பா இருக்கும். ஜெயிக்க வைக்க முடியும். தேர்தலுக்கு வந்து யூகம் தான், தேர்தலுக்கு வந்து யுக்தி தான். நான் இப்ப சொல்றேன், ஒரு யாருக்கும் ஒருத்தர் கேட்டாரா இல்ல இந்த சபையில பேசின விஷயத்துக்கு சொல்றேன், இன்னைக்கே அறிவிச்சிருன்றாங்க. நானும் இந்த மேடையிலே சொல்றேன், இப்பவே சொல்றேன், உங்க ஊர்ல இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல இது புதுசா இருக்கலாம், இல்ல எதாவது இருக்கலாம், இப்ப கூட இந்த மைக் வாங்கி இன்னொரு வார்த்தை கூட பேசலாம். இந்த எந்த வார்டா இருக்கட்டும், ஒரு வார்டுல எடுத்துக்கிட்டோம், ஒட்டுமொத்த எடப்பாடி சொன்னா கூட நான் ஒத்துக்கல, இதுக்கு ஆணவ பேச்சா கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல. எந்த வட்டத்துல இருவரும் ஒட்டு மொத்தமா தூக்கினது, இதுதான் நிக்க வைங்கன்னு சொல்லுங்க, அவங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். உங்களால முடியுமா சொல்லுங்க. யாராவது ஒரே ஒருத்தர், எந்த வார்டா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், ஒரே ஒருத்தர் இவர் தான் அதுல இருக்கிற வாக்காளர் பட்டியல, அதுல இருக்கிற கட்சியில் இருக்கிற பொறுப்புங்க யாராக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா ஒரு வார்டுல 30 பேர் பதவி இருக்கிறாங்க, 30 பேரை விடு, ஒருத்தர் பேர் கொடுங்க, அவங்கள நிக்க வைங்க, ஜெயிக்க வைக்கிறேன். நான் தோத்துட்டா அதுக்கு நான் வந்து இன்னைக்கு நீங்க என்ன சொன்ன நான் கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க தான் வந்து அந்த 5 வருஷம் வரைக்கும் காத்துக்கிறீங்க. உங்களுக்கு உழைப்பு தேவை கிடையாது, உங்க செலவு தேவையில்லை. இந்த மேடையிலேயே அது எந்த ஊரா இருக்கட்டும், மேடவாக்கமா இருக்கட்டும், பள்ளிக்கரணையா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், இவர் தான் அப்படின்னு ஒண்ணு கொடுங்க. என்கிட்ட புதுசு எல்லாரும் அன்றாடம் பேசுறாரு, என்ன சொல்றாரு, எங்க ஊர்ல எந்த ஒரு பிரச்சனை கேட்காத, நான் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் யாருக்கு வந்து கொடுக்குறாங்களோ அந்த பேர் தான் தெரியுமே தவிர எனக்கு ஆளை பத்தி தெரியாதுன்றாரு. ஒரு பேரு ஏதோ ஒருத்தர் பேரை சொல்லிட்டாங்க, அவங்க தான் அந்த ஊர்ல தலைவர் சொல்லிட்டாங்க, முடிச்சு போச்சு. நம்ம அந்த நிலையில இருக்கிறோமா? நீங்க யோசித்து பாருங்க, மனசாட்சியோடு சொல்லுங்க, அந்த நிலைமையில இருக்கிறோமா? இது வந்து எல்லாம் போட்டி. அந்த போட்டி இருந்தாதான் இவ்வளவு பேர் வருவாங்க. இங்க நீங்க சொல்லுங்க, இங்க எத்தனை பேர் கவுன்சிலரு? மொத்தமே வந்து இங்க ஒரு 20, அங்க ஒரு 12, 32 பேர் வச்சு நம்ம கட்சி நடத்த முடியுமா? எல்லாரும் தேவைப்படுது. எல்லாரும் இதுதான் அரசியல் வந்து ஆரோக்கியம். இது பெரிய கட்சி, ஜனநாயக நாடு. கழக பொதுச் செயலாளர் எல்லா பொறுப்பையும் எல்லாருடைய சாபத்துக்கும் அவர் ஆளாயிடுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கொடுத்தா வாழ்த்துறாங்க, கொடுக்கலன்னா திட்டுறாங்க, எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பாயிடுறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் உடனே மாவட்ட செயலாளர் பதவி போட்டா வாழ்த்து. நான் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு 2020 பதவி போடுறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுவேன், இந்த பதவி போடாத ஏன்னா அப்படி இருக்குது, இந்த நோட்டீஸ்ல 10 பேர் தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? பல்லாவட்டத்தில் நடந்தது. அப்போ நான் சொன்னேன், எல்லாருக்கும் பதவி போடுங்க. நான் 2000 வரும்போது பதவி போட போது தமிழ்நாட்டில் யாரும் போடாத பதவி எல்லாருக்கும் போட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சொல்ல இது இல்லை. அதுல வந்து என்னன்னா, நான் வந்து அதில் ஒண்ணுமில்லை. நான் இப்பவும் சொல்றேன், இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், நாங்கள் கொடுத்துட்டேன். நீங்க கூட போய் செக் பண்ணலாம். பொதுச் செயலாளர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். யாருக்கெல்லாம் விடுபட்டு இருந்த வட்ட செயலாளர்கள் கொடுத்துருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு வட்ட செயலாளர் போடுறேன்னா அவங்க பாடியோட சேர்த்து போடணும். 9 பேர் ஒருத்தருக்கு பதவி போடணும், 9 பேர் போன வட்ட செயலாளருக்கும் போட்டு பதவி செயலாளருக்கும் போட்டதுல வந்த பிரச்சனை தான். அதுக்கப்புறம் போய் அதை சரிப்படுத்த முடியல. எப்பயுமே ஒரு புது துணியை தைச்சலாம், கிழிஞ்சிச்சுன்னா அந்த துணியை தைக்க முடியாது. அது தைச்சாலும் அது சரியா வரும். அது போல ஆகிப்போச்சு. எது இருந்தாலும் இப்ப வந்து நம்ம இந்த கூட்டத்தை நான் கூட்டினதே எதுக்காகன்னா, எனக்கு இந்த கட்சிக்கு எல்லாரும் உழைச்சுதான் என் கண்ணுக்கு தெரியுது. இவருக்கு 2 பேர் தெரியாத இருக்கலாம், மணிமாருக்கு 4 பேர் தெரியாத இருக்கலாம், குமாருக்கு 2 பேர் தெரியலாம். இந்த சோழையினர் தொகுதியில
உழைச்சவங்க அனைவரும் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இன்னும் நம்ம கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத உழைச்சாங்க, ரோட்ல போன தேங்காயெல்லாம் வாங்கி உழைச்சாங்க, அப்புறம் ஆறு கேடுன்னு சொல்லி இது மாதிரி எத்தனையோ நடந்தது. நான் அன்றாடம் பார்த்துருக்கேன். பூ அனுப்புறோம், எவ்வளவோ பூ போட முடியாத நிற்கிற எல்லாம் பார்த்துக்கிறோம். அவங்க உழைப்பு இவ்வளோ இருக்கு தெரியுமா? இங்க வந்துக்கிறவங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் போனால் 500 பேர் 1000 பேர் இருப்பீங்க. ஏன்னா 30,000 40,000 பேர் உழைச்சிருக்கிறாங்க. அதனுடைய வேல்யூ என்ன இருக்குன்னு நீங்க யோசித்து பாருங்க. ஆனா 40,000 பேர் உழைச்சி நம்ம பலன் கம்மி. யோசித்து பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, போன வாட்டி நம்ம உழைச்சோம் கொஞ்சம் தான் போச்சு, இந்த வாட்டி உழைப்பு ஜாஸ்தி. இதை பத்தி நான் ஒரு கணம் கூட, ஒரு நிமிஷம் கூட, ஆனா நீங்க வந்து என் கூட பழகி என்னுடைய அந்த பொறுமை, அதனுடைய ஆற்றலை பார்த்தா தான் சொல்ல முடியும். தேர்தல் ரிசல்ட்டுக்கு நான் எப்படி உள்ள போகணும், கடைசி இதே டைம் தான் முடியுது. அதே எப்படி உள்ள போனோம் அதே மாதிரி தான் நான் வந்தேன். நான் எப்படி காலையில சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரும் உள்ள கூட்டு போய் கவுண்டிங் இட்டு போனோம், சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தா இருந்தேன் நான். ஆனா ஒவ்வொருத்தர் அவங்க ஊரை பார்த்துட்டு இது நம்ம ஊர் தேராது, ஃபர்ஸ்ட் ஒரு ஊர் சும்மா சொல்லித்தான் ஆகணும். உள்ளாதரம் பூஜை வாக்கம் உள்ளாதரம் பூஜையை கலந்துட்டாங்க. அடுத்தது மடிப்பாக்கம் கலந்துட்டாங்க. கடையை ஒவ்வொரு ஊரா போயிருக்கிறாங்க. ஆனா நாங்க போல, நானும் குமார் நாலு பேர் இருந்து கடைசி வரைக்கும். அது என்னுடைய இயல்பு. காரணம் அல்ல, ஒண்ணு இருக்கு, ஒண்ணு சொல்றேன் உள்ள சரி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருந்தீங்க, இப்ப நானும் பாயிண்ட் வரேன். நான் மேல இல்ல, கீழே இருந்திருப்பீங்க. என்னன்னா நீங்க வந்து கவுண்டிங்ல இல்ல, கீழே நின்னுக்குன்னு இவ்வளவு போயிடுச்சு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், நம்ம உள்ள குதிச்சிட்டோம். கண்டிப்பா நீங்க இந்த எல்லாருக்கும் தெரியாத விஷயம் ஒண்ணு கிடையாது. யாரா இருக்கட்டும், கிணத்துல குதிச்சுட்டா உள்ளே இருக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேன், நேரம் வந்துதான் ஆகணும். அத போல நம்ம வந்து அதிமுக கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இது நம்ம வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நான் உள்ளாட்சி தேர்தல கரகண்டு நுரத்தள்ளி பார்த்தவன், தேர்தலை அங்கங்கமா அனுபவிச்சு நான் ரசிக்கிறேன். ஒரு தேர்தல் நடக்கணும்னா அந்த ஊராட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஊராட்சிக்கு முதல்ல ஒரு கேஸுக்கு போனோம்னா விட்டு போடுவாங்க. அது போல அந்த எலெக்ஷனுக்கு அங்க போறாங்கன்னா அங்க ஒட்டு மொத்தமாக நான் பக்கத்தில் இருக்கிற மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த ஊராட்சிகளுக்கு ஒரு கட்டுக்கோப்பு போட்டு இங்கெல்லாம் நிக்கணும் பண்ணும். ஆனா 1-2 தவறு நடந்ததுன்னா அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியால பண்ணத்தான். அந்த செல்வராணி சுந்தர் கூட என் மேல நிறைய, ஆனா நான் ஜெயிச்சுட்டு நான் விட்டுட்டு என்ன பண்ண முடியும் சூழ்நிலை. இப்ப வந்து நம்ம அது போலதான் இந்த வாட்டி கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கணும். நம்மளுடைய ஊராட்சிகளை பார்க்கணும். பார்த்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இதுல வந்து பலனை பார்க்க கூடாது. நம்ம அதிமுகவுடைய பேர் இருக்கும், நிலைச்சிருக்கும். அடுத்த வரை எம்பி எலெக்ஷன் இருக்கும். இது போனதை பத்தி நான் கவலைப்படல. இது போனது விட்டுட்டு ஒண்ணுதான் போச்சு. ஒரு பொருத்தன் பார்ப்பாங்க, ஒரு பொண்ணு பார்க்க இதை பார்க்கணும், 10 பொருத்தம் ஒண்ணுதான் போச்சு. ஆனா அந்த இதுலயே வந்து 7 இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, 6 இல்லைன்னா கூட பண்றாங்க. ஆனா இது ஒண்ணுதான் 9 இருக்குது. கவலையே படாதீங்க. இப்ப நம்ம வந்து உள்ளாட்சி எலெக்ஷனு கூடிய சீக்கிரம் வரும். இதுல வந்து கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலை நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தயார் நிலையில இருந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறேன். நான் வந்து இப்ப வந்து தம்பி சொன்னாரு, அவர் சொன்னது நான் கேட்டுக்கினேன். ஆனா நான் சொல்றத அவர் கேட்கணும். ஆனா இதெல்லாம் சொன்னா சரி, இளைஞர்களை வந்து வரவேற்கணும். அவரு தான் இட்டுன்னு வரணும் இளைஞரை. எனக்கு தெரியாது, எனக்கு ராஜசேகர் தெரியும், மணிமாறன் தெரியும், குமார் தெரியும். இளைஞர்கள் யார் தெரியும்? நான் ஒரு புதுமையான ஆளு. நான் ஓப்பனா சொல்றேன், நான் புதுமையான ஆளு. நான் என்னுடைய சிந்தனை ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க இந்த நேரத்தில் உங்ககிட்ட மைக் கொடுக்குறேன், மறுத்து பேசலாம், நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து மைக் கொடுக்குறேன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களை நீங்க கூட்டுன்னு வாங்க, பேசுங்க, அவங்க கூட பழகுங்க, அவங்களுடைய போட்டோ போடுங்க, அவங்க கிட்ட வாக்காளர் பட்டியலை செக் பண்ணுங்க. யார் பார்த்தீங்க? இது வந்து நான் இப்ப சொன்னா அதுக்கு இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் சொன்னா சொல்லலன்னு சொன்னா கை தூக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எப்பவுமே மைக்கை பிடிச்சா 9 பேர் பூத்து பட்டா சொல்லுவேன், உங்க சகோதரர் உங்க தங்கச்சி பிள்ளைங்கிட்ட யாராவது பேசிட்டு மாட்டீங்க பண்ணுங்கன்னு. இப்பவும் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து தேர்தல் வந்து கண்டிப்பாக இப்படி அப்படி இருக்கதான் செய்யும். நம்ம வந்து அதிமுக அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி அண்ணன் தலைமையில ஆட்சி
ஆட்சி நடக்கணும் வரணுன்றதுல ஒட்டுமொத்த கருத்தும் உண்மையாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு நமக்கு சாதகமா இருந்தது. ஏன்னா கடைசி காலத்துல 2 மாதம் 1 மாதத்துல நம்ம நழுவ விட்டுட்டோம், தழுவி போச்சு. இவ்வளவுதான் காரணம். ஒரே விஷயம், நம்ம வந்து அண்ணன் கூட போன வாட்டி சொன்னார் 2 லட்சம் ஓட்டுல நம்ம ஆட்சியை இழந்துட்டோம்னு சொன்னார். 2 லட்சம் ஓட்டுல ஆட்சியை இழந்துட்டோம்னு சொல்லி நம்ம ஒரு தொகுதியில 1 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கிறோம். ஒரு தொகுதியில 10,000 5,000 ஓட்டுல அண்ணன் பொதுச் செயலாளர் KPM முனுசாமி வந்து 110 120 ஓட்டுல தோத்துக்கிறாரு. நம்ம கழகத்தின் பொதுச் செயலாளர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சுக்கிறாரு. ஏற்றம் தாழ்வு இருக்குதான் செய்யும். ஜெயிச்சுட்டாரு. நான் மனமாற சொல்றேன், நான் சந்தோஷப்படுறேன். யோசித்து பாருங்க, அவர் எவ்வளவு உழைப்பு இருந்திருக்கும், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவருடைய நைட்டு பகலு பாராம எல்லாம் உழைச்சு கூட வீணா போகுது. இதுதான் உண்மையான ஒரு தேர்தலுடைய வெற்றி வந்து பண்ணி ஜெயிச்சு அவரால் அதை ருசிக்க முடியல, அதை சந்தோஷப்பட முடியல, அதை அனுபவிக்க முடியல. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியல. சாதாரண அவங்களுடைய வரலாறுல ஒரு எம்எல்ஏன்னு ஒன்று ஆகிப்போச்சு. அவ்வளோதான் காரணம். பல விஷயம் நம்ம பேசலாம், இப்ப நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். தேர்தலுக்கு தயாராகுங்கள். தேர்தலை எப்படி சந்திக்கலாம், திருப்பி நம்ம கூட்டம் கூடுவோம். உங்க ஊர்ல ஒரு 10 நீங்களே முடிவு பண்ணுங்க. நாங்க வேணாம், அண்ணனே வேணாம், அண்ணன் வந்து யாராவது ஒரு பேருங்க இந்த பள்ளிக்கரங்களையோ பெருங்குடியிலையோ இல்ல ஆலந்தூர்லயோ பேரை சொல்ல மாட்டாரு, மாவட்ட தலைவர்னு சொல்ல மாட்டோம். நீங்க ஒரே ஆளை குறித்து கொடுத்தீங்கன்னா அதை நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். அவங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கரெக்டா இல்லையா? என்ன இருந்தாலும் ஒரே கருத்து தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் ஜெயிக்கிறதுக்கு இருக்கிறேன், நான் கடுமையா உழைக்கிறேன், யூகம் வந்திருக்கிறேன், கோர்ட்டுக்கு போறேன், ஆளுங்களை போடுறேன், எல்லாம் நான் கூட வந்து பார்த்துக்கிறேன். அது எந்த மாற்று கிடையாது. நம்ம பேசுற இவ்வளவுதான் சப்ஜெக்ட். நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும். ஏதாவது சொன்னதுல சொல்ற நிறைய பேர் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. ஆறாவது பேசுங்க, இளைஞருக்கு கூப்பிடுங்க, எல்லாம் வந்து பேசணும். நமக்கு பல கருத்துக்கள் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்ப இருந்தது இவ்வளவு பேர் வந்ததுக்கு உண்மையா சொல்றேன், நான் உங்க பாதம் பணிந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் எம்எல்ஏவும் சொல்லல, ஒரு மாவட்ட செயலாளராக சொல்றேன். அங்கங்க மாவட்ட செயலாளருக்கு கூட்டம் கூட்டினா கூட வரது கிடையாது. நம்ம சென்னை புறநகர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. சொல்லிட்டா போதும், அவங்க செலவு பண்ணி இங்கே இலசமாக வந்துருப்பாங்க. அவங்க பஸ்ஸை பிடிச்சின்னு அதை பண்ணி இதை பண்ணி ட்ரெஸ்ஸை பண்ணி காரை எடுத்துக்கின்னு போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க.